புருஷனை கூட மேய்ச்சி விடுவோம் உன்னை முதுகு வழியே எடுத்துருக்கு. இந்தாம்மா மாட்டுக்காரம்மா பள்ளியில் பயிர் போட்டுங்கிறான். இப்போதான் வேர் பிடிச்சி மண்ணை விட்டு எட்டி பார்க்குது. நீ பாட்டு எல்லாமே செழிப்பு வந்துடாத. அங்கெல்லாம் ஒன்றும் பிடிச்சி போல, இங்கே தான் கட்டணும். ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் மேய்ப்பாங்க. ஆனால் உன் பக்கத்து வீட்டுக்காரர் நான் மேய்ச்சினா மட்டும்தான் உனக்கு மூக்கு ஏற்றுக்குவோம். உன்னை மட்டும் கேட்குறாங்க. ஊரில் இருக்கிறவங்களாம் வரப்பில் மேய்க்குவாங்க. உன்ன மாதிரி பள்ளியில் விட்டு மெரிக்கி விடுவாங்களா? இப்படிலாம் மெரிக்கி விட்டுனா ஏர் ஓட்ட பார்த்து கலப்பு இறங்குமா? ஏதோ இந்த மாடு மெதிச்சு கலப்பு இறங்காதா? ஏன்னாண்ணா நானும் தான் காடு வச்சுருக்கிறேன். பார்த்து பேசு. எடுத்துன்னு போய் உன் கொல்லையில் விட்டு மேய்க்கிட்டாங்க. உன் கொல்லையெல்லாம் அப்படியே பவுன் மாதிரி வச்சுக்கிறது. அடுத்தவங்க கொல்லைன்னா தான் இந்த கதை இத்தனை கதை. இதாம்மா என்னம்மா ஆளுல மாதம் தண்ணி இருக்குதா? மாடு வெயிலே நிற்குது. நான் தண்ணி இல்லாமல் அது இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஏம்மா மாடு தண்ணி வேணும்னா மூடு இங்கே தானே இருக்குது. போய் எடுத்துன்னு வந்து காட்டுறது தானே. எங்கள் வீட்டுக்காரே போவோம் காலையிலேருந்து பணியில் கஷ்டப்பட்டு கொடுத்துருக்குறான். அசாது எடுத்துகிட்டு போகிறான். ஏன்னா நான் 10 தண்ணிக்கு போய் இப்படி பேசுகிறேன். பக்கத்து வீட்டுக்கார நீயே தண்ணி தரலைன்னா பக்கத்து மாநிலத்துக்காரர் எப்படி நான் தண்ணி தருவான்?